ஹிஸ்ட்ரி சேனலில் வந்த உலக புகழ்பெற்ற கோல்ட் அண்ட் சில்வர் பான் ஷாப் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கிறோம். பான் ஸ்டார்ஸ் PAWN அப்படிங்கிற ஒரு சீரிஸ் வந்து ஹிஸ்ட்ரி சேனலில் ஒளிபரப்புனாங்க. அது தெரியாதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அது வந்து லாஸ் வேகஸில் இங்கே தான் எடுத்தாங்க. உள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ட்ரை பண்ணி பார்ப்போம், என்ன பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். போகலாம். நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல்லேருந்து ஒரு 7 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு இங்கே வர்றதுக்கு. பார்க்கிங் பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை, இவங்களே பார்க்கிங் வச்சுருக்கிறாங்க. நம்ம இங்கே வாங்க வந்தால் தான் இங்கே ஃப்ரீ பார்க்கிங்லாம் கிடையாது. சும்மா நம்ம இந்த ஷாப்பை பார்க்க வந்தாலுமே நம்ம இங்கே ஃப்ரீயாக பார்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த கடை 24 மணி நேரமும் ஓப்பன். பட் கொரோனா வந்ததுக்கு அப்புறமா இந்த கடை ஈவினிங் 5 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாமா? I'm just gonna stand there, you just have to hold it. Okay. பான் ஷாப் அப்படின்னா அடகு கடை. இங்கே கோல்டு சில்வர் இந்த மாதிரி நகைகளை மட்டும்தான் அடகு வைக்கிற கடை கிடையாது. இந்த கடையில் நீங்கள் என்ன வேணாலும் கொண்டு வந்து அடகு வைக்கலாம். ஒரு ஹேண்ட்பேக் கூட கொண்டு வந்து அடகு வைக்கலாம், ஒரு ஃபோன் கொண்டு வந்து அடகு வைக்கலாம், வித்துடலாம். அதே மாதிரி இங்கே வாங்குறதுக்கு எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்குது. பல நூற்றாண்டுகள் பழமையான பொருட்கள் எல்லாம் கூட இங்கே புதுப்பித்து வச்சிருக்கிறாங்க. இந்த கடை 1989ஆம் ஆண்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. 3 தலைமுறையாக நடத்திட்டு வராங்க. ரிச்சர்ட் அப்படிங்கிறவர் முதல் தலைமுறை, ஓல்டு மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் 2018 இறந்துட்டாரு. அதுக்கு அடுத்ததான் ரிக்கு, அதுக்கப்புறமா கோரி. இவர் பேர் சம்லி. பான் ஸ்டார் சீரீஸ்ல வர ஒரு கேரக்டர். இவர் கோரியோட ஃப்ரெண்டு. சைல்ட்ஹுட்ல இருந்தே இவங்களோட ஒன்னா இருக்கார். ஆக்சுவலா இவங்க யாருமே அந்த கடைக்கு வரது கிடையாது. ஹிஸ்டரி சேனலோட அந்த ஷூட் இருக்கும்போது மட்டும்தான் இங்க வருவாங்களாம். நீங்க பாக்குறது ரிக் இல்ல, ரிக் மாதிரி. ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? இந்த ஸ்டோரோட வீடியோ காப்பிரைட்ஸ் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி சேனல் தான் ஓன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இங்கே நம்ம உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது, யார்ட்டும் இன்டர்வியூ மாதிரியும் பண்ணக்கூடாது. நான் ஜஸ்ட்டு ஃபோட்டோ மாதிரி ஜிஃப் மாதிரி எடுத்துக்கிறேன், பேன் பண்ணாமல் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி எடுத்துகிட்டு இருக்கிறேன். பான் ஷாப் பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கஸ்டம்ஸ்க்கு வந்திருக்கிறோம். அங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் தான். இதுவுமே வந்து உலக புகழ் பெற்றது, ஹிஸ்ட்ரி சேனலில் வருது. இந்த சீரிஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் கஸ்டம்ஸ் பற்றி கீழே லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இது மெயினாக காரை கஸ்டமைஸ் பண்ணுற இடம். நம்ம காரை கூட இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா 3 வருஷம் வெயிட் பண்ணோம். 3 இயர்ஸ் வெயிட்டிங். அவ்வளோ டிமாண்டிங்க, ரொம்பவே பிரபலமானது. உள்ள வந்து ஆக்சுவலாக வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம். ஹிஸ்ட்ரி சேனல் தான் வந்து காப்பிரைட்ஸ் ஓன் பண்ணுறாங்க. ஸோ வீடியோ எடுக்க முடியாது, பட் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பெட்டராக எப்படி காமிக்கணுமோ அப்படி நான் காமிக்க ட்ரை பண்ணுறேன். போகலாம். ஓகே. இந்த தாத்தா பாட்டி நம்மளை பான் ஷாப்பில் பார்த்தாங்களாம், அதான் சொல்கிறாங்க. லேபர் ரேட்ஸ் பாருங்க. கன்சல்டேஷன் மட்டுமே $250 1 மணி நேரத்துக்கு. பொதுவாகவே அமெரிக்காவில் லேபர் ரேட்ஸ் அதிகம், பட் இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. கஸ்டம்ஸ் உள்ளே வந்து பார்க்கறதுக்கு எதுவும் நம்ம பே பண்ண தேவையில்லை, எல்லாருக்குமே ஃப்ரீ தான். கஸ்டம்ஸ்னுடைய ஓனர் பேர் டேனி. இவர் தன்னுடைய பர்சனல் யூஸுக்கு மட்டுமே 50க்கும் மேற்பட்ட காரை சொந்தமாக வச்சிருக்கிறார்.
ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே காரை கஸ்டமைஸ் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. பழமையான கார்கள், இவங்களுக்கு பிடிச்ச கார்களை தேடி பிடிச்சு வாங்கி அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி அதையும் இங்கே சேல் பண்ணுறாங்க. இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கவுண்டிங் கார்ஸ், பான் ஸ்டார்ஸ் இந்த சீரிஸ் பார்த்தவங்க, இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் நம்ம சீக்கிரமாகவே பார்ப்போம். Way2go. Bye.